அரசியலில் எங்கே சீமானுக்கு முதலாக ஆர்வம் பிறந்தது? இல்லை, அது அரசியலை எப்படி பார்க்குறோங்கிறது தான். அது ஆர்வம் வருது அப்படி தான் சொல்ல முடியாது. அரசியலுங்கிற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறாரு அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறாரு லெலின். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட இருந்து அரசியல் ஒருபோது விலகாதுங்கிறாரு அரிஸ்டாட்டில். பிளாட்டோ என்ன சொல்கிறாரு, நீ அரசியல் வேண்டாம்னு நீ விலகி நின்னா யாரை வெறுக்கிறியோ அவனுடைய ஆட்சிகளை வாழ நேரிட்டுண்டாங்கிறார். அதனால் அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல், முழுக்க என்னுடைய புரிதல். மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்விலிருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டு ஒன்று தான். சிறு வயதிலிருந்தே இந்த மொழி இனப்பற்று என்னை படிக்க வைத்த ஆசிரியர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழக கொள்கையில் இருந்தவங்க, பெரியார் இதில் இருந்தவங்க. அவங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அது என்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே தள்ளி அதில் இந்த தேடல் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இதெல்லாம் தேட என்னுடைய பேராசிரியர் கல்லூரி வரும்போது பரமசிவம் அவர் இந்த திராவிட சிந்தனையில் உள்ள ஒரு ஆசிரியர். இப்போ அவங்கள சந்திக்கும்போது என்னுடைய இன்னொரு கணக்கியல் பேராசிரியர் சலீல் அவர்லாம் திமுகவே அவர்லாம். இப்போ அவர் எல்லாம் இந்த சிந்தனையை தள்ளி 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 அரசியல் ஆழமாக வந்துட்டு. அப்போ இங்கே வரும்போது நான் ஒரு சின்ன வயசில் நம்ம குடும்பங்கள்லாம் காங்கிரஸ் குடும்பமாக இருந்தாலும் நான் படிக்க போகும்போது அப்படியே திராவிட முன்னேற்ற கழகம் அது அப்படி வந்துச்சு. அப்புறம் இங்கே நம்ம சந்திக்கிற நபர்கள் அறிவுமதி, சுபவீரபாண்டியன், குளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன், இந்த ஐயா நெடுமாறன், ஐயா வீரமணி, இந்த மாதிரி சந்திப்பு இப்படியே போகாது. என் கூட இருந்தவங்க தெரியும் உங்களுக்கு, பழனி பாரதி, செல்வ பாரதி, விடுதலை எல்லாருமே இதே சிந்தனை இருக்கிறவங்கனால அது ஆழமாக அந்த பார்வை விரிய ஆரம்பிச்சிருச்சு.